ஆனால் கடைகளுக்கு நெட்வொர்க்கு சார்ஜு 100% ₹1.57 பிடிச்சிருவாங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஆகிற யூனிட்டுக்கும். இப்போ இங்கே 3 கிலோவாட் போட்டிருக்கிறோம். 3 கிலோவாட்லேருந்து தினமும் 15 யூனிட் உற்பத்தி ஆகிறதா அவங்க அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. அஸ்யூம்டு யூனிட்ஸ் தான். அப்படி அஸ்யூம் பண்ணும்போது என்ன ஆகும்? என்ன பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஃபிக்ஸட் சார்ஜஸ்ன்னு கிலோவாட் சார்ஜஸ் நீங்கள் கட்டுவீங்க கமர்ஷியலில். ஒரு கிலோவாட்டுக்கு ₹200 ஒரு பில்லுக்கு. இப்போ 5 கிலோவாட் வாங்கியிருக்கிறீங்கன்னா ₹1000 நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டணும். இங்கே 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போடும்போது ஒரு கிலோவாட்டுக்கு ₹500 ஃபிக்ஸட் சார்ஜ் ஏறும். அதுதான் நெட்வொர்க் சார்ஜுன்னு சொல்கிறோம். அப்போ ₹1000 ஏற்கனவே ஃபிக்ஸட் சார்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டாலும் மினிமம் சார்ஜ் கட்டுற இடத்துல சோலார் போட்ட பிறகு நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டாலும் இன்னும் ஒரு ₹1500 சேர்த்து கட்டணும். அப்போ ஏற்கனவே இருந்த கரண்ட் பில்லில் இப்போ ₹2500 மினிமம் சார்ஜுன்னு வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணாமல் போங்க. ₹2500 காசை வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த பயன்பாடு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். உற்பத்தி பண்ணக்கூடிய 15 யூனிட்டையும் நீங்கள் பகல்லையே யூஸ் பண்ணுற மாதிரி ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, கம்ப்யூட்டர் ஓடுது, லைட்டு ஓடுது. அந்த மாதிரி சூழல் இருந்தால் நீங்கள் ஈபிக்கே அனுப்பாமல் 15 யூனிட்டையும் அப்படியே கன்சியூம் பண்ணும்போது ஒரு யூனிட்டு சராசரியாக ₹10 இன்றைக்கி விலைக்கு வருது. 15 யூனிட்னா ₹150, 10 நாளைக்கு ₹1500, ஒரு முழு மாதம் 60 நாள் நீங்கள் ஓட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ₹9000 பில்லு உங்களுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் ஆன் கிரிட் சிஸ்டம் கமர்ஷியல் கடைகளுக்கு போடணும். இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல 10 ஃபேனு பிஎல்டிசி ஃபேனு எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் எடுக்கும். ஏர் டெலிவரி நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு 200 ஸ்கொயர் மீட்டர் அந்த அளவுக்கு நமக்கு கியூபிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு காற்று நமக்கு வரும். சாதாரணமாக ஒரு ஃபேனுக்கு எவ்வளோ காற்று வரும் அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி கியூபிக் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு காற்று அள்ளுற அளவுக்கு நமக்கு பிஎல்டிசி ஃபேனு. சாதாரண ஒரு ஃபேனு 75 வாட்ஸ் 80 வாட்ஸ் எடுக்கும். பிஎல்டிசி ஃபேன் அதிகபட்சமாக 30 வாட்ஸ் தான் எடுக்கும். எல்இடி டியூப்லைட்டு, இன்வெர்ட்டர் ஏசி ஒரு 700லேருந்து 800 வாட்ஸ் தான் எடுக்கும். கட் ஆஃப் கம்ப்ரஸர் உள்ள ஏசி எல்லாம் 2500லேருந்து 3000 வாட்ஸ் எடுக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏசி போடும்போது நமக்கு கம்மியாகும். இங்கே நீங்கள் பார்க்குறது இந்த சின்னதாக இருக்குல்ல வெள்ளை டப்பா, அதுதான் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி 24 வோல்ட்டு 100 ஏஹெச். இந்த பேட்டரி 2 150 ஏஹெச் பேட்டரிக்கு சமம். அந்த மாதிரி போடும்போது நைட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஃபேனு, லைட்டு, கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் பேக்கப் கொடுத்துருது. இந்த மாதிரி நம்ம போகும்போது முழுமையான அளவுக்கு கரண்ட் பில்லையும் குறைக்க முடியும். கமர்ஷியல் கடைகளுக்கு நீங்கள் சிஸ்டம் போடும்போது ரொம்ப யோசனை பண்ணி போடுங்க. இது மாதிரியான ப்ராக்டிக்கல் சூழல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு போகணும். இல்லைன்னா பெட்டர் ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு தான் போகணும்.